மேலும் நல்லொழுக்கமுள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறான். யாரை வேதம் கொடுக்கப்பட்ட இப்போ யாரை கல்யாணம் பண்ணோம்? ஒரு முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அதுக்கு அல்லாஹ் முதல்ல என்ன சொல்கிறான்? பெண்கள், உங்கள் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். ஒழுக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கணும். அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஒழுக்கம் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் ஒழுக்கம் கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. அப்போ முஸ்லீமாகவும் இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. வேதம் கொடுக்கப்பட்டவங்க அந்த டைமில் பனி இஸ்ராயீல்கள் ப்ளஸ் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அப்போ இவங்களையும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது காம்ப்ளிகேஷன். இது குரான் ஒரு அனுமதி கொடுத்துருக்கு. இது ரெக்கமெண்ட் பண்ணல. இது என்ன சூழ்நிலையை பேஸ் பண்ணி அனுமதி கொடுத்ததுங்கிறது அது சரியாக இது வரைக்கும் அது தப்சீர்கள்லேயே அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அது கிளியராக சொல்ல முடியல இந்த சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்ட்டு. இதில் ஒரு விஷயம் பார்க்கும்போது, கல்யாணம் அப்படிங்கும்போது அவங்களும் விரும்பணும். அப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா, இது கிட்டத்தட்ட அந்த ஹுதைபியா காலகட்டத்தில் இறங்கக்கூடிய ஆயத்து இந்த சூரா. அப்போ அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களில் சில பனி இஸ்ராயீல்கள் அவங்க ஹைபருக்கு அப்புறம் இங்கே மதீனாவில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹைபரில் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு இணக்கத்துக்கு அல்லாஹ் இது பண்ணுறான். அதுலேயும் என்ன இதில் அல்லாஹ் ஸ்பெசிஃபிக் பண்ணுறான், ஒரு பெண் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய ஆண் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். அனுமதி தான். இந்த அனுமதி பார்த்திங்கன்னா இது ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பொதுவாக எல்லாரும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு காஷ்மீரில் வேறு ஊருக்காரங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. சரி, அந்த ஊருக்காரங்க நீ ஆகணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு அங்கே இருக்கக்கூடிய நீ அந்த ஊருக்காரனா ஆக மாட்டார். அந்த பொண்ணை நீக்கிடுவாங்க அந்த ஊர்லேருந்து. அந்த ஆண் எந்த ஊரை சேர்ந்தவரோ அவருடைய சிட்டிசன்ஷிப்புக்கு இவங்க போயிடுவாங்க.